டுடே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாவக்காய் கூட்டு தான் நீ ஸ்பெஷல். அது வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பாவக்காய் 3 எடுத்துருக்குறோம். இந்த 3 வந்து நாங்கள் கழுவி வச்சுக்கிறோம். ஓகேவா? நம்ம கழுவுனதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் கழுவக்கூடாது. ஒரு வாட்டி கழுவுனா போதும். கழுவிட்டு இப்போ வெட்டிட்டு கொண்டு வரேன். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வெட்டியிருக்க அளவு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து 3 எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி நீங்கள் வந்து 2 எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கழுவி எடுத்தாச்சு. இதை நீ கட் பண்ணிட்டு வரேன். பண்ணியாச்சு. இதே போல் சின்னதாக வெட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இன்றைக்கி பாவக்காய் கூட்டு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம பற்ற வச்சாச்சு. இனி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. போதும், இந்த அளவு ஆயில் போதும். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டு. நம்ம வந்து இந்த பாவக்காய் கூட்டு வைக்க மிச்சில் வந்து எப்போவுமே ஸ்லிம்மாக தான் அடுப்பு எரியணும். ரொம்ப கூட்டிலாம் வைக்க தேவையில்ல, ஸ்லிம்மாகவே இருக்கட்டு. கூட்டு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாவக்காய் தான் நம்மளுக்கு மெயினே. நாங்கள் வந்து 3 பாவக்காய் எடுத்துக்கிறோம். தக்காளி வந்து 3 எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காயை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கிறேன். இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சோண்டு பேருக்கு போட்டுக்கோங்க. ஜீரகம் இதுவும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வெட்டி வச்சுக்கிற அந்த வெங்காயத்தை வந்து இதுக்கு கூட போட்டுக்கோங்க. வந்து நல்லா நம்ம வதக்கணும். இந்த நேரம் இது பார்த்திங்கன்னா பொன்னிறமாக நல்லா வந்துட்டா இன்றைக்கி வந்து நம்ம வந்து தக்காளி போடுற நேரம் வந்துட்டு. நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதே அளவு நல்லா வைக்கணும். வந்து நல்லா அவியட்டு. அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வைக்கணும் தட்டு வச்சு. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பாவக்காய் போட போகிறோம். பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கசப்பாக இருக்கிறது ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வத்தல் வந்து கொஞ்சோண்டு போடணும். நான் வந்து கொஞ்சோண்டு போட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சோண்டு போட்டால் போதும் வத்தல். ஓகேவா? ரொம்ப கொஞ்சோண்டு போட்டால் போதும் வத்தல். உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு போட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவு உப்பு போட்டால் போதும். தேங்காய் போட்டாச்சு. லாஸ்ட்டு தான் நம்ம தேங்காய் போடணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. லாஸ்ட்டு தான் தேங்காய் போடணும். போட்டுட்டு திரும்ப நல்லா கிண்டணும். நல்லா பாவக்காய் கூட்டு ரெடி ஆகுது. ஒரு கரையில் மீன் ரெடி ஆகுது. பண்ண பாவக்காய் கூட்டு சூப்பராக இருக்குமா? பாவை நீ வைத்த கூட்டு பாவைக்காய் கூட்டு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குமா? நண்டு நல்லா இருக்குது.